அடடா, என்னது சத்தம் பக்கத்து வீட்ல? எட்டி பாப்போம். பக்கத்து வீட்டு செல்வி ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கா போல. ஐயோ, நேத்து வரைக்கும் எல்லாம் நம்ம வீட்ல கொண்டு வந்து வச்சிட்டு இருந்தா. இனி வருவாளா? நேத்து வரைக்கும் மிக்ஸி தான் இருந்துச்சு, இன்னைக்கு ஃப்ரிட்ஜா? சந்தேகமா இருக்குது. டே முருகா, செல்வி வீட்ல பெரிய மேட்டரே நடக்குது போல. என்னக்கா சொல்றீங்க? டே, அவ புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காடா. இதுல என்ன மேட்டரு? டே, இதுல மேட்டர் இல்லைன்னா இந்த பங்கஜா மேட்டரை கிரியேட் பண்ணிடுவா. என்னடா அந்த பங்கஜா உன் காதுல ஓதிட்டு போறா? அது ஒண்ணும் இல்ல சிங்கார பாட்டி, அந்த செல்வி அக்கா ஊர்ல பிரிட்ஜ் கட்டுறாங்களாமா, அதைத்தான் அந்த பங்கஜா அப்படி இழுத்துக்கிட்டு போகுது. நம்ம ஊருக்கு எப்ப கட்டுவாங்களோ தெரியல. எதை பாட்டி? அதான் அந்த பிரிட்ஜ். அம்மாடியோ, இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜா? எவ்வளோங்க ஆச்சுது? பார்க்கவே சூப்பரா இருக்குது. அது வெறும் 3000 ரூபா தாண்டி. அவ்வளோதானா? யாருங்க இப்படி கொடுக்குறாங்க? அது நான் வேலை செய்கிறேன்ல, அந்த ஓனர் அம்மா புது ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, சரி இது எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. 3000 ரூபாய் போதும்ட்டாங்க, சரின்னு எடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப நல்ல மனசுங்க அந்த அம்மாக்கு. நல்லதா போச்சு. இந்த வெயிலுக்கு குளுக்குளுன்னு தண்ணி குடிக்கலாம். இனிமே அந்த பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி வீட்டுக்கு போய் எதுவும் நம்ம வைக்க வேண்டாம். இப்ப யாரும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கா? ஏதோ கொரியர் போல. ஆட, செல்வி ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலாம். ஓஹோ, அவளுக்கு வந்த வாழ்வை பாருங்க. ஐயோ, என் தலை வெடிச்சிருமே. நான் இப்ப யாருக்கிட்டே சொல்லியே ஆகணுமே. இருக்கவே இருக்கு நம்ம டீ கடை முருகன். போயிடும். என்னக்கா, எந்த விஷயம் எல்லாம் வரமாட்ட? சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பு. டே, அந்த செல்வி ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டாலாமா. அப்படியா? நேத்து கூட பார்த்தனே செல்வி அக்காவை. டே, எங்கேயோனா பணம் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காமாடா பேங்க்ல. சரி, நம்ம ஊர்ல ஒருத்தவங்க நல்ல கோடீஸ்வரன் ஆனாங்க, நல்லது தானே. சரி, நான் வாரேன். என்ன சிங்கார பாட்டி, பங்கஜம் வந்துட்டு போனாலே உடனே வந்துடுறீங்க? இப்ப என்னடா சொல்லிட்டு போறா பங்கஜா? அந்த செல்வி ஊர்ல கப்பல் வந்துருச்சாமா? அது ஒண்ணும் இல்ல சிங்கார பாட்டி, செல்வி அக்கா அம்பானிக்கு அடுத்து மில்லியனர் ஆக போறாங்களாமா. அடக்கடவுளே, அந்த அம்பானி கேட்ட போறாருடா. ஆமா பங்கஜா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன பாட்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, நான் உனக்கு கேள்விப்பட்ட, அது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீயே வாட்ஸ்அப் ஃபார்வர்டை விட வேகமா நியூஸ் பரப்புறியாமே. ஐயோ பாட்டி, எனக்கு வெக்கமா வருது. நான் இல்லனா ஊருக்கு என்டர்டைன்மெண்ட் எங்கிருந்து வரும்? ரொம்ப நல்லா வேகமா பரப்புறடி செய்திய. பங்கஜன சும்மாவா? ஏண்டி, அங்க வர்றது செல்வி தானே? ஆமா பாட்டி. பங்கஜக்கா, உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். என்னடியம்மா சொல்லு. அக்கா, ஃப்ரிட்ஜு, பிரிட்ஜு, பில்லியனியரு, மில்லியனியரு, அம்பானி இப்படின்னெல்லாம் யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்கக்கா. அது யாரடியம்மா? எனக்கு தெரியாம இந்த ஊர்ல இப்படியெல்லாம் அவதூறு பரப்புறது? அதுவும் என் செல்வியை பத்தி. வேளங்கிடும். ஐயோ கடவுளே, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணிருக்கமான்னு பார்க்கணும். இது இந்த பங்கஜத்துக்கும் தெரியல, செல்விக்கும் தெரியல. கடவுளே. என்ன கதை நல்லா இருந்ததா? என் கருத்து என்னன்னா, பக்கத்து வீட்டு காசிப்புக்கு வைஃபை தேவையில்லை, ஒரு ஜன்னல் மட்டும் போதும். வரட்டமாமே. மாப்ள